சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட தம்பி விஜய் பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்துடைய பையன் வெற்றி பெற்றிருப்பார். உங்களுடைய வடக்கு ஒன்றியம் நினைத்திருந்தார். ஒரு 5000 ஓட்டு போலாக போச்சு. அதை சரியான நேரத்தில் வண்டி வாகனத்தின் மூலமாக ஒரு வண்டியை கொடுத்து அனுப்பியிருந்தோம்னு சொன்னா அந்த போலிங்க ஆயிருச்சுன்னா நம்ம 2000 ஓட்டுல ஜெயிச்சு நம்ம அன்னைக்கு விட்டுட்டோம். முறைப்படியே நம்முடைய வடக்கு ஒன்றியத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஓட்டுகள் ஒரு 7000 ஓட்டை போல் பண்ணாம விட்டோம். வண்டி இல்லாமல் மக்கள் ஓட்டு போட வரவில்லை. வாக்குச்சாவடியில் தனியாக வேற ஊர்ல இருக்கு, வெயில் ஆளு வரல. நம்மளும் அதை சரியா அதை கண்காணிக்க நான் எந்த இடத்துல நாம் தவற விட்டோம், வெற்றி வாய்ப்பு எந்த இடத்துல நாம் தவற விட்டோம் என்று நாடாளுமன்ற தேர்தல் கண்காணிக்கின்ற பொழுது எனக்கு கண்ணுக்கு வெளிச்சமாக தெரிந்தது உங்களுடைய வடக்கு ஒன்றியம். 7000 ஓட்டு நம்ம சொலைய வாங்கக்கூடிய இடத்துல நம்ம போல் போடாம விட்டோம். அது அசால்ட்டா விட்டோம். வெற்றி உறுதியாகி போச்சு. 50,000 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்படுங்கிற ஒரு மமதியில நம்ம இருந்தோம். அதுபோல் எப்போது இருக்கவே கூடாது என்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு படிப்பினை. எடப்பாடி இருக்கின்ற பக்கத்தில், எடப்பாடி இருக்கின்ற இடத்தில் மதவாதம் இருக்காது. மதவாதம் இருந்தால் அங்கே எடப்பாடி இருக்க மாட்டார். நீங்கள் டெல்லியை பற்றி பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டுடைய தலைவர் எடப்பாடியார் தான். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வரக்கூடியவர் எடப்பாடியார் தான். எடப்பாடியை மீறி ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டமும் யாருக்கு வராது. மத்திய அரசு உங்களால பிரிச்சுட முடியுமா? மத்திய அரசு யார் இருக்கா? உங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி இருக்காரு, எங்க டாடி இருக்காரு.